ஆனா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்க முடக்கிற முயற்சியில இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகள்ல நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும் தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறை முதலமைச்சர் மட்டுமல்ல, மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையிலேயே முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு, நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் சொன்னதெல்லாம் 40 நாட்கள் நீங்கள் செய்திருக்க முடியாது, அது திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சி தான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆளுநர் மகிழ்ச்சி, அமைச்சர்கள் மகிழ்ச்சி, ஆளுநர் மகிழ்ச்சி என்றெல்லாம் சொன்னார். இந்த அரசில் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய சட்டமன்றத்தினுடைய போக்கு காட்டுகிறது. தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பள்ளி மாணவர்கள், ஒரு கல்வித்துறை அமைச்சர் நான், பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வரியில் சொல்லுகிறேன், கோயில் பிரச்சனையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரினுடைய வசனத்தையே சொல்கிறேன். நாங்கள் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்றுதான் சொல்லுகிறோம். தூய்மை தொழிலாளர்களை இன்றே பார்த்து விட்டதாக முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணாநோம்பு இருந்த போது நானும் எனது சகோதரர்கள் அண்ணன் ஆனந்தும் மாதவம் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? எப்படி போக வேண்டும் என்ற பாதை தெரியவில்லையா? தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மாமன்றத்திலே தமிழ்நாட்டிற்கு மின்சார தடையை அறிமுகம் செய்த திமுக எதற்கு மின்சார தடையை பற்றி பேசுகிறது என்று அவர் கேட்டார். கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார்கள், அந்த நாட்களை பார்க்க முடியாது. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கரண்ட் இல்லாம கரப்பு இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட்டாவே போன அந்த காலங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறமான செய்திகளை மாமன்றத்தில் அவர்கள் சொல்வதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நேரலையை குறித்து கேட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3 ஆண்டு காலமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறாக அன்றைய சபாநாயகர் நேரலையை இருட்டடிப்பு செய்து விட்டார். ஆனால் இன்று மாண்புமிகு சபாநாயகர் நேரலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு, விவசாயிகளை குறித்து இந்த மாமன்றத்தில் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு வரலாற்றிலேயே விவசாயிகளினுடைய சங்கத்தின் தலைவர்கள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு சர்க்கார் திமுக சர்க்கார். ஆனால் அவர்கள் கண்ணீரை போக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் எந்த கட்சிக்காரர்களும், அது தாவேகாரர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, பெருமையோடு சொல்கிறேன், எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அரசு பள்ளியில் சென்று ரிலீஸ் எடுத்ததற்காக நேற்றைய தினம் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் என்னுடைய பொதுச் செயலாளர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரவில்லையா? அண்ணா நகரில் பெத்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்பா அம்மா மீதை அடித்து துன்புறுத்தியது நினைவுக்கு வரவில்லையா? யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இடையில் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொன்னார், to remain silent. I want to quote Walter. I may not agree with what you are saying, but I am ready to give my life to defend your right to say it. எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துகளையும் அரவணைக்கக்கூடிய மாமனிதர் இந்த மன்றத்தில் முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை சொல்வீர்கள் என்று பார்த்தால் திரும்ப அரசியல் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சோஃபா கதையை என்னைக்கு விட போகிறார்கள்?
எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அந்த சோஃபா அவர்கள் வாங்கியது, அவர்களினுடைய வசதி கருத்து வாங்கியது. மதிப்பிற்குரிய அண்ணன்களை நீங்கள் சிறுமைப்படுத்தக் கூடாது. ஆனால் ஒன்று உறுதி, எந்த காரணம் கொண்டும் பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்க பெண்களை குறித்து அன்றே விரிவாக தெளிவாக அழகாக நான் கூறிவிட்டேன். சிங்க பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். வாக்குறுதிகளை பற்றியெல்லாம் பேசினார்கள். பொதுவாக வாக்குறுதிகள் சர்வதேச அளவில் பொலிட்டிக்கல் பினாமினல் எப்படி உருவாகிறது? ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன்ஸ், அதை எந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை, பின்பு வரக்கூடிய அந்த வெற்றியை ரோடு போடுவோம் என்று சொல்லி ரோடு போட்டதை காண்பித்து எக்ஸிபிட் செய்து அவர்கள் முன்னோக்கி செல்வார்கள். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நாம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டவர்கள் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனையே அவங்கதான், அவங்களே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சொல்ல முடியும்? சரி, அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் சொல்லி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அதை செயல்படுத்த முடியுமா? ஒரு முனிசிபல் கவுன்சிலர் தொடங்கி மாண்புமிகு அமைச்சரினுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் வரைக்கும் கமிஷன் மீது கமிஷன் அடித்து அந்த ப்ராஜெக்டே முடியாது. கடைசியில் எதை விளம்பரம் செய்வது? அந்த திட்டத்தினுடைய வெற்றியையா? எதை விளம்பரம் செய்வது என்றே தெரியாமல் தங்கள் தலைவரை, அதுவும் ஒரு குடும்பத்தை மட்டுமே வெறித்தனமாக விளம்பரம் செய்து செய்தி விளம்பரத்துறையின் கஜானாவை துடைத்து வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த மாவட்டத்துக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு வரியிலும் ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக எதையாவது சொல்வார்களும் நான் தேடி தேடி பார்த்தேன். அவராக 40 நாட்கள் தேடி பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். நான் 40 நிமிடத்திலேயே ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வதை போல அதுல ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டுருங்க. நன்றி சட்டப்பேரவை தலைவர் அவர்களே. எதிர்க்கட்சி தலைவரால்